ஓ, நீ யாருடா அதை சொல்றதுக்கு? நான் எங்க வேணா சிகரெட் பிடிப்பேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்யூரிட்டி. நீ சொல்லி நான் கேட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இங்க சிகரெட் பிடிக்க கூடாதுங்கிறது ஆபீஸோட ரூல் சார். அதை தான் நான் சொல்றேன். போங்க, வெளியே போய் பிடிங்க. ஏய், ரூல்ஸ் அது இதுன்னு என்கிட்டயே பேசுறியா? நான் யார், என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சார், நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? சிகரெட்டை இந்த இடத்துல பிடிக்க கூடாதுன்னா பிடிக்க கூடாது சார். வெளியே போங்க சார். யாரடா வெளியே போக சொல்ற? கேவலம் வாட்ச்மேன் வேலை பார்க்கற நீ என்ன அதிகாரம் பண்றியா? போடா. என்ன சார், பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல கை வைக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். அப்படிதானா பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. போடா. சார், தேவையில்லாம தகராறு பண்ணாதீங்க, அப்புறம் நான் எம்டி கிட்ட சொல்லிடுவேன். ஏய், போடா. சார், மரியாதையா பேசுங்க. என்ன பிரச்சனை? சார், இவர் இங்க சிகரெட் பிடிச்சாரு சார். நான் பிடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் என்ன அடிச்சு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுன்னு சொன்னா புரியாதா? மீறி பிடிச்சான்னு அர்த்தம். அத சொல்ல நீங்க யாரு சார்? யோ, அவர் எங்க பாஸ். என்னது பாஸா? என்ன பாஸ்னா பயந்துருவேனா? நீங்க பாஸா இருந்தா உள்ள வச்சுக்கோங்க. இங்க வெளியே வந்து உங்க அதிகாரத்தை காட்டாதீங்க. நான் சிகரெட் பிடிப்பேன். என்ன தடுக்க நீங்க யாரு சார்? என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க? நான் யார் தெரியுமா? ஏய், யார் ராணி? யார் ராணி? சார், ஏன் சார் அவரை அடிக்கிறீங்க? இவர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா? இவரை ஊர்ல போய் கேட்டு பாருங்க. இவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி சொல்லுவாங்க. ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆளா வந்து நிப்பாரு. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. இவர் ஊருக்கே காவல் தெய்வமா இருக்காரு. அதோட அவரோட அம்மா நினைவிடத்துல அவங்களோட சிலையை நிறுவி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவரை என்ன தப்பு பண்ணாருன்னு அடிச்சிட்டு இருக்கீங்க? மேடம், இவர் இங்க நின்னு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாரு. ரேவதி வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டி தாம என் மேல கைய வச்சான். எம்டி அடிச்சானா? அவன் இதுக்கு உன் மேல கை வைக்கணும்? என்ன, ஒரு செக்யூரிட்டிக்காக உன்னை கை நீட்டி அடிச்சானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை அடிப்பான்? நீ அவனை சும்மாவை விட்டுட்டு வந்த, பதிலுக்கு சமயம் கொடுத்திருக்கலாம்ல. நான் திருப்பி கொடுத்துருப்பேங்களா? ரேவதி ஏதாவது நினைப்பானுதான் நான் சைலண்டா வந்துட்டேன். அண்ணே, தப்பு பண்ணிட்டியே. நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ரேவதி கிட்ட நீ பெரிய வீரன், எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் ஒத்த ஆளா அடிச்சு தும்சம் பண்ணிருவேன்னு உன் வீரத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லி வச்சிருக்கேன். அவ முன்னாடி இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற, அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா? நாளைக்கு ஏதாவது நமக்கு ஒண்ணுனாலும் இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான்னு நினைக்க மாட்டா? அப்படியே சொல்ற? ஆமாண்ணே, அவ முன்னாடி நீ கோழ மாதிரி நின்றுக்க கூடாது. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? அவனுக்கு நீ யாருன்னு காட்டணும். உன் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு புரியணும். என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்றேன். அண்ணே, அவன் உன்னை அடிச்சான்ல, நீ 4 அடியாளுங்களை கூட்டிட்டு போய் அவனோட கைய கால உடைச்சு நீ யாருங்கிறத காட்டு. அப்பதான் ரேவதி முன்னாடி நீ கெத்தா இருக்க முடியும். புரியுதா? அவன் கைய கால உடைக்கணும், அவ்வளவுதானே? நான் நாளைக்கு அடியாளங்களை கூட்டு போய் அவன் உடம்ப பஞ்சர் ஆக்குறேன்.
இவரு நம்மளே பாக்குறாரு? ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி நம்மள லவ் பண்றாரா? இவரு நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. இப்படி மனசுக்குள்ள போராட்டத்தோட இருக்கிறத விட அவர்கிட்ட கேட்டுடலாமா? வேலையிலயும் கவனம் செலுத்த முடியல, இப்ப என்ன பண்றது? சொல்லுக்கா. ஏய் என்னடி, உன் எம்டி கிட்ட நான் சொன்னதை கேட்டுட்டியா? நீ எது சொல்ற? ஏய் என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? உன் எம்டி கிட்ட உன்னை லவ் பண்றாரான்னு கேட்க சொன்னேன்ல, கேட்டியா? இல்லக்கா, ஏண்டி கேக்கல? கேட்க கூச்சமா இருக்கு. ஒரு பொண்ணு நானே போய் எப்படி என்ன லவ் பண்றீங்களான்னு கேக்குது. நான் அப்படி கேட்டு அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடுமேக்கா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, கூச்சப்பட்டாலாம் வேலைக்கே ஆகாது. நேரா போய் கேட்டுரு. மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. பட்டுன்னு போய் கேட்டுரு. யோசிச்சுக்கிட்டே இருக்காத, நான் வைக்கிறேன். அக்கா ஈஸியா சொல்லிட்டாங்க. அதுல இருக்கிற கஷ்டம் நமக்கு தானே தெரியும். மேடம், உங்களை எம்டி சார் கூப்பிடுறாரு. ஏ, என்ன விஷயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். உங்களை வர சொன்னாரு, போய் பாருங்க.